இப்போ நம்ம பார்க்க போகிறது முறுமுறுவான மெதுவடை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் உளுந்து எடுத்துருக்கேன். 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். இந்த உளுந்தை மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இப்போ இந்த ஜாரில் 3 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கணும். அரைக்கும்போது மாவில் முன்னாடியே நிறைய தண்ணி ஊற்றினோன்னா வடை நல்லா வராது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவைப்பட்டால் கடைசியாக ஊற்றிக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகா, உளுந்து இது 3த்தையும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த இஞ்சி பச்சை மிளகா அரைக்கிறதால குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மாவில் 1 வெங்காயம், கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பண்ணியாச்சு. எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. வடை வறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வடையை போட்டுடலாம். மிதமான சூடில் வடையை திருப்பி போடுங்க. இந்த மாதிரி நல்லா திருப்பிக்குங்க. பொன்னிறமாக வந்தோடனே வடையை எடுத்துடலாம். வடை நல்லா செவந்து வெந்துருச்சு. இப்போ அதை எடுத்துடலாம். சூடான மெதுவடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் இந்த மெதுவடையை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.